சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் வந்து தூது விட்டாங்க அப்படின்ற பேச்சு தான் பரவலா பேசிட்டு இருக்காங்க. உண்மையா சார் அது? தூது விடுறதுக்கு 2 பேரும் என்ன காதலர்களா? பேச்சுவார்த்தை நடத்தினது வந்து உண்மைதான். தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அண்ணன் சீமான் கிட்ட வந்து கூட்டணி இருக்கலாம் 2026 திமுகவை வந்து வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்துட்டு சீமான் அவர்களோட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட கொள்கைகளை மாத்திட்டு வர்றாரு அப்படின்னு அப்போ சாத்தியமா சார்? அரசியலுக்காக தான் வெற்றி பெறுவதற்காக தன்னோட கொள்கையை கூட ஒரு தலைவன் மாத்திப்பானா? அவன் எப்படி மக்களுக்கு உண்மையாக இருப்பான்? கூட்டணிக்கு சாத்தியமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை கூட்டணிக்காக தான் பேசியிருக்காங்க அப்படின்னா 3 பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. யார் அந்த 3 பெரிய அறிவாளிகள்? தமிழக வெற்றி கழகத்துல விசிகே போய் விசிகேல இருந்து திரும்ப தாவாக்கி வந்தவர். இன்னொருத்தர் பீகார்ல இருக்கிற பிரசாந்த் கிஷோர். அவர் பீகார்லயே டெபாசிட் வாங்க முடியல. அவர் வந்து மோடிக்கும் வேலை பார்த்தாரு, திமுகக்கும் வேலை பார்த்தாரு, இப்போ வந்து இவருக்கும் வேலை பார்த்துட்டாரு. நாளைக்கு ஜிபி முத்துல வந்து திருச்சி சாதனா போன்றவர்களை நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு நீங்க வேலை பாருங்க, என்ன முதலமைச்சர் ஆக்குனா கூட ஆக்கி விடுவார். கூட்டணிக்கு வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றது தான் சொல்றீங்க. இல்ல புலி அதான் சொன்னேன், புலி போகும்போது வேட்டைக்கு போகும்போது தனிச்சு தான் போகும். கூட வேற எதையாவது சேர்த்துக்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கலாம், அது வேட்டைக்கே பயன் இல்லை. ஒருவேளை வந்துட்டு அவருக்கு சீமான் அவர்களோட கூட்டணி வேணும் அப்படின்னா அவர் என்ன விஷயங்களை பண்ணுவாரு சார்? பெரியார தூக்கி போடுவாரா? சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் வந்து தூது விட்டாங்க அப்படின்ற பேச்சு தான் பரவலா பேசிட்டு இருக்காங்க. உண்மையா சார் அது? தூது விடுறதுக்கு 2 பேரும் என்ன காதலர்களா? இல்ல சார், இந்த ஒரு நிலையில ஏன்னா அப்படிலாம் இல்ல. ஆரம்ப காலகட்டத்திலேயே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, தம்பி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வரட்டும், அவருடைய கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு என்ன, அவருடைய தத்துவம் என்ன, அவருடைய கொள்கை தலைவர்கள் யாருன்னு தெரிஞ்சதுக்கு பின்பாக நம்ம கூட்டணியை பத்தி பேசலாம். தம்பி விஜய் அவர்களுக்கு விருப்பப்பட்ட என்னோட வந்து கூட்டணி இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு பின்பாக தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு அப்படிங்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கண்ணு நல்ல கண்ணா இருக்கு, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு 2 கண்ணுமே தமிழ் தேசியம் தான், எங்களுக்கு ஈவரான்ற ஒரு பிம்பத்தை தமிழக அரசியலிருந்து அகற்றணும்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்போதுமே அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து தான் களமாடுவார். எப்போதுமே வந்து புலி வேட்டைக்கு போச்சுன்னா தனியாக தான் போகும். அதே போல நாம் தமிழர் கட்சி வந்து சோழர்கள் ஏந்திய புலிக்கொடி, அதுக்கு பின்பாக விடுதலை புலிகள் அந்த புலிக்கொடியை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பயன்படுத்துதுன்னா கூட்டணி வைத்து விட்டு யாரோட கூட்டணிக்கு போகலாம் நீங்க சொல்றீங்க? இப்ப ஈவேரா அவர்களுடைய கொள்கையில சித்தாந்தத்துல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய விஜயோட கூட்டணிக்கு போனார்னா இத்தனை நாட்களாக சீமான் அவர்கள் பேசிய பேச்சுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு, என்னை நம்பி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை 1 சீட்டு 2 சீட்டுக்காக எந்த கட்சிகளோடும் நம்பி கூட்டணி வைத்து அடமானம் வைக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, அந்த தன்மானத்தோட நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். நான் வெற்றி பெறவே இல்லைனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் இந்த மண்ணில் வந்து சமரசமின்றி ஒருத்தன் போராடிட்டு செத்து போனான்னு ஒரு வரலாறு பேச முடியல, அது எனக்கு போதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. 2026 நாம் தமிழர் கட்சி தனிச்சு தான் நிற்க போறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தினது வந்து உண்மைதான். தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அண்ணன் சீமான் கிட்ட வந்து கூட்டணி இருக்கலாம் 2026 திமுகவை வந்து வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கூட்டணிக்கு சாத்தியமே கிடையாது. 100 விழுக்காடு அண்ணன் சீமான் அவர்கள் தனிச்சு தான் நிற்பாரு. கண்டிப்பா சார். இப்போ கூட்டணிக்கு சாத்தியமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை கூட்டணிக்காக தான் பேசியிருக்காங்க அப்படின்னா 3 பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. ஆன்லைன்லயே வந்துட்டு 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கிற டிவிகேக்கு சீமான் அவர்களோட தேவை இப்போ என்ன? யார் அந்த 3 பெரிய அறிவாளிகள் தமிழக வெற்றி கழகத்துல? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல, அதான் கேட்கறேன், அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லிட போறாங்க? சார், இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தவர் தான் இப்போ அதில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. திமுகல இருந்து விசிகே போய் விசிகேல இருந்து திரும்ப தாவாக்கி வந்தவர். சரி, இன்னொருத்தர் பீகார்ல இருக்கிற பிரசாந்த் கிஷோர். அவர் பீகார்லயே டெபாசிட் வாங்க முடியல. அவர் வந்து மோடிக்கும் வேலை பார்த்தாரு, திமுகக்கும் வேலை பார்த்தாரு, இப்போ வந்து இவருக்கும் வேலை பார்த்துட்டாரு. நாளைக்கு ஜிபி முத்துல வந்து திருச்சி சாதனா போன்றவர்களை நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு நீங்க வேலை பாருங்க, என்ன முதலமைச்சர் ஆக்குனா கூட ஆக்கி விடுவார். ஏன்னா அவருடைய வேலை அரசியல் புரோக்கர், அவர் அந்த வேலை பார்ப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் என்ன ஃபேமஸ், திண்டுக்கல்ல என்ன ஃபேமஸ், கோயம்புத்தூர் என்ன ஃபேமஸ்னு கேளுங்க, பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமான்னு பார்ப்போம். இல்லை தமிழ்நாட்டில் எத்தனை 234 தொகுதிகள் இருக்குன்னா எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை பேரூராட்சி இருக்குது, எத்தனை நகராட்சி இருக்குது, எத்தனை மாநகராட்சி இருக்குது, எத்தனை உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது, எத்தனை கிராமங்கள் இருக்குது தமிழ்நாட்டில், ஒவ்வொரு வார்டுகள்லையும் எத்தனை வாக்குகள் இருக்கும், எந்த சமூகம் வந்து பெரும்பான்மையாக ஒவ்வொரு தொகுதிகளில் வாழ்கிறாங்க, ஏன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது தொகுதிகள் எத்தனை, தனி தொகுதிகள் எத்தனை, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனை கட்சிகள், இதெல்லாம் ஒரு டேட்டா பேஸாக வேணால் இன்னொருத்தவங்க யாராவது எடுத்து கொடுத்தா அவர் வேணால் சொல்லலாம். தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டம் இருக்குது, அது இருக்குன்னு. அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, அந்த மண்ணுடைய பிரச்சனை என்ன, நெய்வேலியில் என்ன பிரச்சனை இருக்குது, விழுப்புரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, திருச்சியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அவர்கிட்ட கேட்ட தெரியுமா? இல்லை இது வரைக்கும் அவர் ஏதாவது போய் பார்த்துருப்பாரா, மக்களோட போய் பழகிருப்பாரா, பேசியிருப்பாரா, மக்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது, அவங்க எந்த மாதிரியான ஒரு இழிவான நிலையில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த திராவிட ஆட்சியில் அப்படிங்கிறது வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லிடுவாரா? விஜய் அவர்களுக்கே அரசியல் தெரியல, புரியுதுங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் இது வரைக்கும் சினிமாவில் ஒருத்தர் கொடுத்த டைலாக் பேசிட்டாரு, அவருக்கு ஒரு இப்படி நீங்கள் நடிக்கணும்னு ஒரு டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு, அதை வச்சு நடிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் அரசியலுக்குள்ளே வரும்போது யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அதனால ஆதோ அர்ஜுனாவையும் பிரசாந்த் கிஷோரையும் வச்சிருக்காரு. இந்த வியூக வகுப்பாளர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்யணும். அந்த பிரசாந்த் கிஷோர் நினைச்சா தமிழ்நாட்டில் ஒருத்தர் முதல்வர் ஆக்கலாம்னா பிரசாந்த் கிஷோரே தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆயிடுவார். அவர் என்ன ஏதாவது ஒரு கோவிலையோ இல்லை தர்காலையோ சர்ச்சிலேயே போய் நேர்த்தி கடன் நடந்துட்டு வந்தார், விஜய் நான் வந்து தமிழ்நாட்டில் முதல்வர் ஆக்கணும் அப்படி கிடையாது. அவருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அந்த பணத்துக்கான வேலையை அவர் பார்க்குறாரு. நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வராக விஜய் ஆகலைன்னா பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணுவார்? திரும்ப நாங்கள் பீகாருக்கே போயிடுவோம் அப்படின்னு அவர் பீகாருக்கு போயிடுவார்.
அவ்வளோதான். அப்போ ஒரு அரசியல் தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்னா, இந்த மண்ணுக்கான பிரச்சனை, இனத்துக்கான பிரச்சனை, மொழிக்கான பிரச்சனை என்ன, எந்தெந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனை இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவன் களத்தில் போய் நிற்க முடியும். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நீங்கள் மேடையில் பேச சொன்னீங்கன்னா, அவர் மேடையில் என்ன வேணாலும் அரசியல் பேசுவார். இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களை பேச சொன்னீங்கன்னா, இந்த மக்களுடைய பிரச்சனை என்னவோ அதை அவர் பேசுவார். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா அவர் பேசுவார். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுவார். நீங்கள் விஜயை கூப்பிட்டு மேடையில் பேச சொல்லுங்க. அவர் பேசுறாரு அப்படின்றது தானே சார் இப்போ பலரோட கருத்தாவும் இருக்கு. இல்லை, செய்தியாளரே சந்திக்க மாட்டேங்கிறாரு. ஒரு அரசியல் தலைவன் என்பவன் ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து பயப்படக்கூடாது. ஒரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்றவன் தான் ஒரு நல்ல தலைவனாக உருவாக முடியும். நீ ஒரு பத்திரிகையாளரை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடனா நீ எப்படி அரசியல் களத்தில் எதிரிகளை சமாளிப்பன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ எதுவுமே நான் செய்ய மாட்டேன், எனக்கு வந்து 2 தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நான் வச்சுப்பேன், அவங்கள வச்சுட்டு நான் வெற்றி பெறுவேன்னா, நீ ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த தேர்தலில் வந்து ஜெயிக்கிற அப்படின்னா அந்த 1000 கோடி ரூபாயை எப்படி 2000 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் தான் நீ பார்ப்பியே தவிர இந்த மண்ணையும் மக்களையும் ஒருபோதும் நீ காக்க மாட்டியே. இப்போ தொடர்ச்சியாக கன்னியாகுமரியில் கனிம வள கொள்ளை போயிட்டு இருக்கு இப்போது வரைக்கும். இதை பற்றி விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்துருப்பாரா? கொடுக்கல. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை பற்றி அறிக்கை கொடுக்கல. என்ஐஏ சோதனையை பற்றி அறிக்கை கொடுக்கல. ஜவஹர் அலி அவர்கள் இறந்த போதும் அறிக்கை கொடுக்கல. ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இறந்த போதும் அறிக்கை கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு பெண் காவலர் வந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் நீங்கள் அறிக்கை கொடுக்கல. இப்படி எந்த பிரச்சனையும் வாங்கி திறக்காம நான் வந்து நேரடியாக ஆளுநரை போய் பார்ப்பேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு தான் நீங்கள் போய் கொடுக்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு போய் அறிக்கை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல. அப்போ யாருக்கான அரசியலை நீங்கள் பண்ணுறீங்கன்னு இது எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக சார். இப்போ கூட்டணிக்காக பேசுறாரு அப்படின்னா, இப்போ பெரியாரை தான் வந்துட்டு அவரோட கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. அப்படி இருக்கப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியார் அவர்களோட கொள்கைகள் வந்துட்டு எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க நிலையில இப்படி போய் கூட்டணி வைக்கணும்னு கேட்குறப்ப அது ஏற்றுப்பாரா சார்? கூட்டணின்றது சாத்தியமா? நீங்க இல்லை அப்படின்றது சொல்லிட்டீங்க, ஆனால் பேச்சுவார்த்தை போயிருக்கு அப்படின்னும் போது எல்லாரும் வந்துட்டு ஒருவேளை கூட்டணி இருக்குமோ அப்படின்றது தான் கேள்வியா வைப்பாங்க. ஸோ சாத்தியமா சார்? சாத்தியமே இல்லை. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்துட்டு சீமான் அவர்களோட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட கொள்கைகளை மாத்திட்டு வர்றாரு அப்படின்னு அப்போ சாத்தியமா சார்? அப்போ விஜய் கொள்கையை மாற்றிக்கிட்டாருன்னா அவர் அரசியலில் வந்து எப்படின்னு சொல்கிறது சொல்லுங்கள். அப்போ வந்து அரசியலுக்காக தான் வெற்றி பெறுவதற்காக தன்னோட கொள்கையை கூட ஒரு தலைவன் மாற்றிப்பானா அவன் எப்படி மக்களுக்கு உண்மையாக இருப்பான்? நீங்கள் கொண்ட கொள்கை சரியோ தவறோ அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கார். என்னன்னா தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணும், எந்த திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட நான் கூட்டணி போக மாட்டேங்கிற உறுதியாக இருக்கார். இப்போ ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 2026 தேர்தலில் பாஜகவோட இல்லை வந்து அதிமுகவோட இல்லை திமுகவோட கூட்டணி போனார்னா கூட்டணிக்கு சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சேர்த்துப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு 8.22 விழுக்காடுகளை வாங்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர்ந்திருக்காரு அப்படின்னா எல்லா கட்சிகளும் என்னோட கூட்டணிக்கு வாங்கன்னா கூப்பிடுவாங்க. ஏற்கனவே அதிமுக தரப்புல இருந்து கூப்பிட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க, தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க, இன்னும் பிற கட்சிகளும் வந்து கூட்டணியாக இருக்கலாமே நம்ம அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களோ இல்லை அவர் ஆதரிக்கிறீங்களோ, ஒன்று சீமான் வாழ்க, ஒன்று சீமான் ஒழிக, இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நடந்துட்டு இருக்கு. சீமான் பேசுறத சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குவாங்க. சீமான் இப்படி பேசிட்டாரு, இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு பேசுவாங்க. சீமான் பேசக்கூடிய தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் உள்வாங்கி உலக அரசியலை தெரிஞ்சு நீங்கள் நிறைய வரலாற்றுகளை படிக்கும் போது சீமான் பேசக்கூடியது சரிதானே, இதில் என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ ஆடு மாடு மேய்ப்பதை வந்து அரசு பண்ணின்னு சீமான் சொல்றாரு, அது எப்படி இப்போ ஆடு மாடு மேய்ப்பதெல்லாம் அரசு பண்ணி ஆகணும், எப்போ சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறவங்க ஞாயிற்றுக்கிழமையான கறிக்கடையில் போய் நின்றுட்டு 1 கிலோ கறி போடுங்க, அதுவும் நல்லா நெஞ்செலும்பா போடுங்க அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, ஆடு மாடு வளர்ப்பதே அரசு பண்ணி ஆக்கல அப்படின்னா ஹோட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நல்லா கீ ரோஸ்ட் போடுங்க, நல்லா நெய் கொஞ்சம் தூக்கலாக போட்டு ஒரு தோசை சுட்டு கொடுங்க, நல்ல ஃபில்டர் காஃபி, அந்த காஃபி எதுலேருந்து வருது, அந்த டீ எதுலேருந்து வருதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த வெண்ணெய் வேணும், நிறைய வெண்ணெய் போட்டு எனக்கு வேணுமா, அந்த வெண்ணெய்களுக்கு தெரியாது அந்த வெண்ணெயே எதுலேருந்து உருவாகுதுன்னு. அப்போ கேட்டால் ஆடு மாடு வளர்ப்பதை எப்படி அரசு பண்ணி ஆக்க முடியும், படிச்சுட்டு நாங்கள் ஏன் ஆடு மாடு வளர்க்கணுமாங்கிறான். ஜெர்மன் போன்ற நாடுகளில் இன்னும் பல்வேறு உலக நாடுகளில் வந்து ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றிருக்காங்களா இல்லையா? இப்போ டாஸ்மாகில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவனே அரசு பணியாளராக இருக்கும்போது ஒரு ஆடு மாடு மேய்ப்பவன் ஏன் அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சென்னையை சுற்றி எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே இல்லை. இங்கே வந்து வாகன உற்பத்திக்கான இப்போ மகிழுந்துனா காருடைய உற்பத்திக்கான ஆலைகள் வந்து இங்கே இருக்குது, இருசக்கர வாகனத்தினுடைய உற்பத்திக்கான ஆலைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அவன் நாட்டில் அவனுக்கு இடம் இல்லையா, இல்லை அவன் நாட்டு வந்து அவனை அங்கீகரிப்பு பண்ணலையா? அவனுக்கு என்னன்னா தன் நாட்டில் இருக்கக்கூடிய நீர் வளத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் பிற நாடுகளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அவன் என்ன அங்கே இருக்கிற கோவிலில் போயிட்டு ஏதாவது நான் நேர்த்திக்கடை பண்ணிட்டு நான் இந்தியாவில் போய் தான் உற்பத்தி பண்ணுவேன், இந்தியாவை நான் பொருளாதாரத்தில் உயர்த்த போகிறேன்னு வரானா, இல்லை தமிழ்நாட்டில் வந்து நான் செய்யணும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதாவது 7வது இருக்கிற முருகேசனுக்கும் 10வது இருக்கிற மாரியப்பனுக்கும் நான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அமெரிக்காலேருந்து இங்கே வரானா? அப்படி கிடையாது. அவனுக்கு இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை அவன் உறிஞ்சணும், இங்கே இருக்கக்கூடிய வளங்களே அவன் சுரண்டி எடுத்துக்கணும். ஆனால் அவன் நாடை அவன் பாதுகாக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கான். சோமாலியாங்கிற ஒரு நாடு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், பசிலையும் பஞ்சத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறோம். இதே சோமாலியா கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா உலகத்தினுடைய ஒரு சொர்க்க பூமியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு சோமாலியா நாட்டில்
பஞ்சமும் வறட்சியும் மட்டும்தான் இருக்குன்னா அங்கே வந்து மீத்தேன், கார்போஹைட்ரேட் இப்படி பல்வேறு நாசகார திட்டங்களை கொண்டு வந்து அந்த மண்ணினுடைய வளங்களை வந்து திருடி எடுத்துட்டான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு காலையிலேருந்து உணவே கொடுக்காம டெய்லி உங்கள்கிட்ட 100 ml ரத்தத்தை நான் உறிஞ்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் உணவு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஊட்டச்சத்தான பொருள் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் உங்கள் உடம்புலேருந்து தினமும் 100 மில்லி ரத்தத்தை நான் எடுத்துக்கிறேன்னா உங்கள் உடல்நிலை என்ன ஆகும்? கண்டிப்பா போயிடும். அப்போ இந்த மண்ணுங்கிறது வந்து எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய வயசுக்கு நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு குளம் இருந்தது. அந்த குளம் ஒரு பெரிய அளவில் இருந்தது. இன்றைக்கி நான் ஊர் பக்கம் போகும்போது அந்த குளத்தை பார்க்கும்போது அந்த குளத்துக்கான அடையாளமே இங்கே இல்லை. அப்போ என்னன்னா, நான் சின்ன வயசில் பார்த்ததே நான் என்னால் இப்போ பார்க்க முடியல. இங்கே நீர்நிலை ஆதாரங்கள் இங்கே இல்லை. செங்கல்பட்டுங்கிற ஒரு ஏரி ஒன்று இருந்தது. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செங்கல்பட்டு ஏரியை வந்து அந்த ட்ரெயினில் வரும்போது நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஏரியா இருக்கும். இன்றைக்கி அந்த செங்கல்பட்டு ஏரியில் ட்ரெயினில் போகும்போது பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. என்னடா காலங்கள் போக போக ரொம்ப சுருங்கிக்கிட்டே போகுது. இன்றைக்கே இப்போ இருக்குன்னா எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த ஏரினா என்னென்னு தெரியுமா, குளம் குட்டைனா என்னன்னு தெரியுமா, நீர்னா என்னன்னு தெரியுமா, ஆறுனா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே எங்களுடைய நான் வந்து டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவன். எங்கள் மாவட்டத்தில் எங்கே நீங்கள் பார்த்தாலும் விவசாய நிலங்களாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி விவசாய நிலங்களே இல்லை. அதெல்லாம் அழிச்சிட்டு ஃப்ளாட் போட்டு வித்துட்டு இருக்கான். கண்டிப்பா சார். இந்த மாதிரி நிலை தான் உருவாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து டிஎம்கே வெற்றி பெற்றதுக்கு என்டிகே தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வச்சு வந்துட்டு ஏடிஎம்கேக்கு என்டிகே வந்துட்டு ஒரு மறைமுக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதற்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? வாய்ப்புகள் இருக்கா? மறைமுகமாகவே இல்லை, நேரடியாகவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி இருப்பதில் மிகவும் விரும்பின ஒரு ஆள். இன்னும் சொல்லணும்னா முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள்லாம், அதிமுகவை சார்ந்தவர்கள்லாம் நாம் தமிழரோட கூட்டணி இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஆனால் அண்ணன் சீமானுக்கு எந்த உடன்பாடும் இல்லையே. என்னதான் அண்ணன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தமிழராக இருந்தாலும் ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவராக தானே இன்னைக்கு இருக்காரு. இன்னமும் அதிமுக மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது நம்ம குற்றச்சாட்டுகளை மறுக்கலையே. தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், பல்வேறு சம்பவங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அதிமுக மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. நான் நல்லவனே என்னை ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் நல்லவங்க கூட தானே போய் சேர முடியும். ஏற்கனவே தப்பு பண்ண ஒருத்தவங்க கூட போய் நான் சேர்த்துட்டு இருந்தேன், என்னை வந்து விடுவாங்களா? இப்போ ஒரு பையன் குடிச்சிக்கிட்டே இருக்கான், குடிகாரனாக இருக்கான், அவங்க கூட நான் சேர்ந்து சுற்றினேன், எங்கள் அம்மா என்ன செருப்பால் அடிக்க மாட்டாங்க? ஏன்டா குடிகாரன் கூட சேர்ந்து சுற்றுறேன்னு. அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஊழல் செஞ்சவன், லஞ்சம் வாங்கினவன், இந்த மக்களை வந்து சுரண்டி இந்த கனிம வளங்களை கொள்ளையடித்தவன்கிட்ட போய் மீண்டும் ஒரு கட்சி கூட்டணி இருக்குன்னா அந்த கட்சியும் வந்து தப்பாக தானே நினைப்பாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சீமான் அவருடைய கொள்கைக்கும் அவருடைய சித்தாந்தத்துக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது, இப்படி பல்வேறு கட்சிகளோட கூட்டணி இருக்கலாமே. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுமே திமுக அதிமுக இரு கட்சிகளோடும் கூட்டணி வச்சு தானே அவர்களை அரியானையில் ஏற்றினாங்க. விசிகவும் அதானே பண்ணிட்டு இருக்கு. விசிக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக முட்டு கொடுத்துட்டு இருக்குல்ல. கண்டிப்பா சார். அப்படி இருக்கப்போ அந்த கூட்டணிக்கு வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றது தான் சொல்றீங்க. இல்லை, புலி அதான் சொன்னேன், புலி போகும்போது வேட்டைக்கு போகும்போது தனிச்சு தான் போகும். கூட வேற எதையாவது சேர்த்துக்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கலாம், அது வேட்டைக்கே பயன் இல்லை. புலி ஓடக்கூடிய வேகத்துக்கு வேற எந்த விலங்காலையும் ஓட முடியாது. அப்படிங்கும்போது புலி தனித்தே வேட்டையாடட்டும். அது வெற்றியோ தோல்வியோ அது முடிவு பண்ணிக்கிட்டோம். சரி சார். இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு கூட்டணி கிடைக்குதோ இல்லையோ, ஆனா பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டெப் முன் வச்சுட்டாரு. ஒருவேளை வந்துட்டு அவருக்கு சீமான் அவர்களோட கூட்டணி வேணும் அப்படின்னா அவர் என்ன விஷயங்களை பண்ணுவாரு சார்? பெரியாரை தூக்கி போடுவாரா? கண்டிப்பா நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் அது பண்ணுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. மேபி கூட்டணிக்கு வந்துட்டு பேசுறாங்க, இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நடக்கும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத பலரோட கேள்வியா இருக்கு. மேபி இது போகும்போது அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தெளிவா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. எல்லாரும் வந்துட்டு இது இந்த கட்சி இதை தான் பண்ண போறாங்க அப்படின்ற ஏதாவது ஒரு ஐடியாலஜி வந்துட்டு நமக்கு இருக்கும். ஆனா தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்துட்டு அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறாரு, இந்த 2026 எலெக்ஷனை எந்த மாதிரி எதிர்கொள்ள போறாருன்ற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரிய மாட்டேங்குது. அவரோட பிளான் தான் என்ன சார்? அவருடைய பிளான் என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த முறை வந்து இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு நிறைய இடங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. அதே போல் வேட்பாளர்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் இவங்க தான் வேட்பாளர் அப்படிங்கிறத அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள்கிட்ட அறிவிச்சுட்டு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் 22ஆம் தேதி மீனவர்களுக்காக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை வந்து தமிழக மீனவர்களை கைது பண்ணுவது, அவருடைய படகுகளை தாக்குவது, இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு. அதுக்கு பின்பாக நாம் தமிழர் கட்சி ஜபர் சாதிக் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு திருநெல்வேலியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இன்னும் தொடர்ச்சியாக அதுக்கு பின்னால் மதுரை, சேலம் இப்படி பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான எல்லா பிரச்சனையும் தொடர்ச்சியாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், கண்டன பொதுக்கூட்டங்கள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அவர் எந்த இடத்துலையுமே தேர்தலுக்காக மட்டுமே இதை பண்ணலை. இப்போ 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வந்து அரசியலை எடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி செய்த போராட்டங்களையும் அவர்கள் போட்ட ஆர்ப்பாட்டங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணது நாம் தமிழர் கட்சி தான். ஐயா ஸ்டாலின் அவர்களே சட்டசபையில் பேசும்போது சொல்கிறாரு, 1 லட்சம் போராட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னு. 1 லட்சம் போராட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி கொடுத்துருக்குன்னா 1 லட்சம் பிரச்சனை மக்களுக்கு இருக்குங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய தலைவர்களை பாருங்களேன். இப்போ நான் குறிப்பாக சில தலைவர்களை சொல்கிறேன், அவங்களெல்லாம் உங்களுக்கு பேர் தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யாரும் தெரியுமா? இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய தேசிய கட்சி, இப்படி பல கட்சிகள் இருக்கும். இந்த கட்சிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேர்தல் நேரம் வந்துடுச்சுன்னா
அவங்க தலைவர்கள் நல்ல ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு நல்ல கரை வெட்டி கட்டின வேட்டியை போட்டுக்கிட்டு கூட ஒரு 10 பேர் அழைச்சிட்டு எந்த கட்சியோட கூட்டணிக்கு போகலான்னு கூட்டணி கலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவர்களே அந்த தேர்தல் சமயத்தில் தான் பார்க்கலாம். குறிப்பாக ஜவாஹிருல்லா உட்பட காதர் மொய்தீன் உட்பட நீங்கள் எந்த தலைவரை பார்த்தாலும் தேர்தல் சமயத்தில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கான பிரச்சனையில் களத்தில் இறங்கி பேசியிருக்காங்களா இல்லை போராடி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே போராடி இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கான பிரச்சனை என்னவோ அதுக்காக அவங்க நோக்கி போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தேர்தல் அரசியலை நோக்கி அவங்க எப்போதுமே போனதில்லை. தேர்தல் மேடைகளில் கூட எந்த அரசியல் கட்சி தலைவனும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம், ஃபேன் தருவோம், டிவி தருவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் சீமான் என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான குடிநீர் தரேன், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், மலையை வெட்டக்கூடாது, மண்ணை வெட்டக்கூடாது, ஆற்று மணலால்னா என்ன பிரச்சனை நடக்கும், ஒரு தேனி செத்து போச்சுன்னா இங்கே வந்து ஒரு கத்திரிக்காய் முளைக்காது, ஒரு காய்கறிகள் உருவாகாது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஹைப்ரிட்டில் கொண்டு வந்துட்டான். இவ்வளோ உணவுகளையும் நஞ்சான உணவுகளையும் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடல் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், இந்த மாதிரியான அரசியலை பேசும்போது அப்போ இளைய சமுதாய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா சீமான் வந்து மற்ற அரசியல்வாதி மாரி பேசாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. சீமான் அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னால், சீமான் வந்து மேடைகளில் ஏறி பேச ஆரம்பிச்சதுக்கு பின்னால் தான் நான் உட்பட நிறைய பேருக்கு வந்து தீரன் சின்னமலைனா யார், ரெட்டைமலை சீனிவாசன்னா யார், அயோத்திதாச பண்டிதர்னா யார், வள்ளலார்னா யார், மறைமலை அடிகளார்னா யார், மருது பண்டிதர்கள்னா யார், வேலு நாச்சியார்னா யார், இப்படி பல தலைவர்கள் வந்து தமிழ் சமூகத்தில் இருக்காங்கிறதையே சீமான் அவர்கள் தான் வெளியில் கொண்டு வந்தார். இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஈவரா ராமசாமி அவர்கள் தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்தார், அவர் தான் வந்து படிக்க வச்சார், தமிழர்களுக்கு வந்து பல்லு விளக்கி விட்டார், தமிழர்களுக்கு முடி வெட்டி விட்டார், தமிழர்களுக்கு கோமணம் கட்டி விட்டார், தமிழர்களுக்கு எழுத சொல்லி கொடுத்தாரு, இப்படி எல்லா விஷயமும் அவர் தான் பண்ணாருமாங்க. இப்போ தசாவதாரம் படத்தில் ஐயா கமலஹாசன் 10 கெட்டப்பு போட்டிருப்பார். ஆனால் ஈவர ராமசாமி அவர்கள் 100 கெட்டப்பு கூட போடுவார். அப்பேற்பட்ட ஒரு நடிகனாக அந்த காலத்திலேயே இவர்களை வந்து புகழ்பெற்றவர்களாக மாற்றிட்டாங்க. ஆனால் மாடு இழுக்கிற மாடு கூட ஒரு செக்கை இழுக்கு திணறும். அந்த செக்கை இழுத்த வஉசியை வந்து வஉசின்னு தான் சொல்கிறான். எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் தான் சொல்கிறான். எங்கள் ஐயா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரன் தான் சொல்கிறான். இப்படி பல தலைவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவர், காமராஜர், வஉசி, மாப்போசின்னு தான் சொல்கிறானே தவிர யாரையுமே வந்து பெரியார், இவர் வந்து தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர்னு யாருமே சொல்லலை. கர்ம வீரர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்ல. ஆனால் ஈவராவுக்கு மட்டும்தான் பெரியாருங்கிற ஒரு பேரை கொடுத்து எங்ககிட்ட நீங்கள் கொண்டு வந்து திணிக்கும் போது தான் அது எங்களுக்கு பிடிக்காமல் நாங்கள் வந்து வெடித்து அந்த வரலாறுகளை திரும்ப படிக்கும் போது, ஓ இது வந்து மிகப்பெரிய ஒரு சாக்கடை, இந்த சாக்கடையை சீமான் சுத்தம் பண்ணியிருக்காரு, பரவாயில்ல. இப்போ நம்ம சாலைகளில் நடந்து போகிறோம், ஒரு சாக்கடை இருக்குது, அந்த சாக்கடையை பார்த்துட்டு யாரா அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணுவான்னு நம்ம நினச்சிட்டு போயிட்டுருவோம். ஆனால் யாராவது ஒருத்தவங்க சுத்தம் பண்ணும்போது பரவாயில்ல, இந்த மனுஷன் சாக்கடையை சுத்தம் பண்ணியிருக்காருன்னு தோணும்ல. அதே போல் அரசியலில் சில சாக்கடைகளை சீமான் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அது தமிழக அரசியலுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா சார். இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி சீமான் அவர்களோட தலைமையில மிகப்பெரிய பேரணி ஒன்று நடந்தது. அது முடிஞ்ச அடுத்ததாவே விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்காக பேசணும்னு நேரம் கேட்டிருக்காரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இந்த கூட்டத்தில் தன்வயப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்டெப்பா இருக்குமா சார்? இல்லை, அப்படி இல்லை. சீமான் அவர்களுடைய கூடாரம் காலி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய நிர்வாகிகள்லாம் வெளியில் போகிறாங்க. சீமான் இதுக்கப்புறம் வந்து 8.22 விழுக்காடுகள் வாக்குகளை வாங்குவாரா? அதெல்லாம் வாங்க மாட்டார். 1 விழுக்காடு 2 விழுக்காடு வாக்குகளை கூட வாங்க முடியாது அப்படின்னு சொன்ன அதே காலகட்டத்தில் சீமான் அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சம நில மீட்புக்கான ஒரு பேரணி நடத்துகிறாரு, ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. அப்படி பார்க்கும்போது பெருந்திரளாக அங்கே மக்கள் கூடுறாங்க. அப்போ என்னன்னா, யாருமே அங்கே பணம் கொடுத்து கூட்டப்படலை, யாருக்குமே கோழி பிரியாணியும் கொடுக்கல, எல்லாருமே தன்னெழுச்சியாக அந்த கூட்டத்துக்கு வராங்கும்போது நம்ம இவ்வளோ செலவு பண்ணி நிறைய மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பணம் கொடுத்து வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுறோம். ஆனால் சீமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா கட்சிகளையும், திராவிட கட்சிகள் உட்பட, திமுக, அதிமுக உட்பட அத்தனை கட்சிகளையுமே தூங்கடாமல் பண்ணியிருக்கு இந்த கூட்டம். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா தமிழ்நாட்டில் உடனே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துறாங்களா, இல்லை பஞ்சமி நிலங்களை மீட்டுருவாங்களா சீமான் போராட்டம் பண்ணான்னு ஒரு கேள்வி இருக்கும். சீமான் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்ல. என்னன்னா, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருடைய பிரச்சனையை அவர்கள் மட்டும் பேசாமல் ஒரு தேவரும் பேசலாம், ஒரு தேவேந்திரரும் பேசலாம், ஒரு வன்னியரும், ஒரு நாடாரும், ஒரு இஸ்லாமியரும், ஒரு கிறிஸ்தவரும் பேசலாம்ங்கிற ஒரு நிலையை உருவாக்கியிருக்காருல. அவர்களுடைய பிரச்சனையை அனைத்து தரப்பினரும் பேசணும். ஏன்னா தமிழ் சமூகத்தினுடைய மூத்த கூடிய பறையர் குடி தான். ஆதி தமிழர் விடுதலை இல்லையில் மீதி தமிழர் விடுதலை இல்லைங்கிறத சீமான் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது ஆதி தமிழர்களுக்காக, தமிழ் சமூகத்தினுடைய மூத்த குடிக்காக சீமான் அவர்கள் போராட்ட காலத்தில் நிற்கும் போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் என்ன பண்ணும் அப்படின்னா, சீமான் போகிற பாதை ரொம்ப சரி அப்படிங்கிறதுக்கு வராங்கல்ல, அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இப்போ வன்னியர்கள் தனியாக போராடினாலோ, பறையர்கள் தனியாக போராடினாலோ, தேவர்கள் தனியாக போராடினாலோ, தேவேந்திரர்கள் தனியாக போராடினாலோ திமுகவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர்கள் அனைவரும் சேர்ந்து சீமானுடைய பின்னாடி நின்று போராடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பயம் ஏற்படுது. ஒட்டுமொத்த இப்போ தேவர் சமூகம், வன்னியர் சமூகம், பறையர் சமூகம், தேவேந்திர சமூகம், இந்த மக்களுடைய வாக்குகள் சீமானுக்கு இன்னும் அதிகமாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருதுல்ல. இப்போ நீங்கள் பாருங்கள், பறையர் சமூகத்தினுடைய மக்களுக்கு ஒற்றை தலைவராக திருமாவளவன் இருக்கார். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு உடைச்சி பேசும்போது அவர் வந்து சீமானோட நிற்கும் போது பறையர் சமூக வாக்கும் சீமானுக்கு போயிடுமோங்கிற ஒரு பயமும், ஒரு கலக்கமும், ஒரு தயக்கமும் இருக்குல்ல. அந்த தயக்கம் பல பேரை தூங்க விடாமல் பண்ணுது. விஜய் அவர்கள் கூட்டணிக்கு பேசுறதுக்கு காரணமும், தேவையில்லாமல் நம்ம சீமானை வந்து பகிச்சிட்டோமோ, பெரியாரை தொட்டதுனால நமக்கு ஒரு புண்ணியமும் இல்லை, அதை விட்டுட்டு
அழகா சீமான் சொன்னதை கேட்டிருந்தா கூட நம்ம ஏதாவது வெற்றி பெற முடியுமான்னு இன்னைக்கு நினைச்சு ஃபீல் பண்றாரான்னு தெரியல. அது அவருக்கு தான் தெரியும். கண்டிப்பா சார். 2026 எலெக்ஷன் வந்தாதான் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு தெரியும். ஏன்னா பல விஷயங்கள் இங்க வந்துட்டு ஒரு நாள் இப்படி இருக்குன்னா 2வது நாள் வந்துட்டு வேற மாதிரி அப்படியே ஆமா, மாறிட்டு ஒரு இருக்கு. பெரிய மாற்றம் நிகழும். 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாங்க திமுக, அடுத்த முறை 5000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க. தெரியல சார். ஓட்டுக்கு காசு மாறுதா இல்ல ஆட்சியே மாறுதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி சார்.